8 to 5 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் 5 வருஷம் பண்ண எனர்ஜியை வந்து சேவ் பண்ணுது. அப்போ இல்லைன்னு அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை சமாளிக்கிறதுக்காக சொன்ன ஆன்சர் இல்லை. தட் இஸ் நாட் ரைட். இல்லை சார், தட் இஸ் நாட் த ரைட் ஆன்சர் ஆல்சோ. பாடியில் when you are sick now body fight பண்ணி அப்போ ஃபைட் பண்ணி ரீக்ரேஷன் கொடுக்கணும். பட் நீங்கள் மறுபடியும் பண்ணும்போது வீக்கெண்ட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து சாப்பிடலாம், நீங்கள் வந்து செத்துற மாட்டீங்க. நீங்கள் திருப்பி அதை சாப்பிடும்போது அது எனர்ஜி கிடைக்கும். தண்ணி அதே மாதிரி தான், கொஞ்ச நேரம் குடிக்கிறோம். ஆனால் மூச்சு காட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டோம்னா சில மணி நேரத்தில் உங்களுக்கு தடுமாறும். அதை நீங்கள் எப்படி இருந்தாலும் மூச்சு காட்டு இல்லாமல் இருக்க முடியாது, தண்ணி இல்லாமல் இருக்க மாட்டீங்க. போது இந்த வெயில் இப்படி குறைச்சிருக்கு. இந்த பார்க்கு கவனிக்கணும். இப்போ ஸ்டாண்டிங்கில் அது வரையுது தெரியுதா? அப்போ உட்காருங்க மறுபடியும். இப்போ என்ன புரிஞ்சுட்டீங்கன்னா, இங்கே சிட்டிங் பண்ணும்போது இங்கே இருக்கும்போது அது இங்கே வந்து ரத்தம் வந்து தேங்கிட்டு இருக்கு. இங்கேருந்து சரியாக ஓடலை, இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இங்கேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இதே ஸ்டாண்டப்பில் வாங்க. ஸ்டாண்டப்பில் வெயிட் குறையுது நிறைய வரும்போது இந்த மசில்ஸ், இந்த பேக் போன் நீங்கள் செக் பண்ணணும். புரிஞ்சுதா? எப்படி செக் பண்ணுங்க சார்? உட்காரும்போது பார்த்தோம் சார். சார் இங்கே இருக்கும் சார், இங்கே வந்து டிஃபர்மிட்டி தெரியும். அது இருக்கு, அது நின்றவங்களுக்கு காட்டும் போது நான் காட்ட முடியும். எங்க இந்த மசில்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா டைட் ஆகிடும். இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் டச் பண்ணால் பெயின் இருக்கும். அவருக்கு பெயின் இருக்காது, இங்கெல்லாம் நார்மலாக இருக்கும். அவருக்கு பெயின் மோஸ்ட்டாக இந்த இடத்துல வரும். மசில்ஸ் இந்த இடத்துல மட்டும்தான் அதிகமான பெயின் இருக்கும். கம்பேர் திஸ் பெயினோட. புரியுதா? கம்பேர் பண்ணணும் பெயின். ஓகே, இந்த ப்ராப்ளம் டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாண்ட் இல்லை கண்டுபிடிக்க முடியுதா ஈஸியாக? இல்லை இன்னொரு தடவை சொல்லணும்னா சொல்லித்தரேன் சார். உங்களுக்கு தான் கேட்குறேன். இன்னொன்று சார், நீங்கள் வந்து இந்த மசில்ஸும் போது இங்கே ஒரு போன் இருக்குது. ஓகே, இங்கே போனுக்கும் இங்கே இருக்கிற ஷார்ப்புக்கும் நீங்கள் செக் பண்ணணும். இன்னொன்று, இந்த மசில்ஸை நீங்கள் வந்து டயக்னோஸ் பண்ண போகும்போது ஒரு நரம்புக்கு பிரான்ச் இருக்கக்கூடாது, பிரான்ச்சஸ் இருக்கக்கூடாது, ஒரே நரம்பாக இருக்கும், ஃபுல் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அது தெளிவாக தீஸ் 2 ஃபிங்கர்ஸ் போட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணி